அதாவது இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க வேண்டும். தேவனுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் ருசி பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? ருசி பார்க்க வேண்டும். நாம் 2025ஆம் ஆண்டில் நுழைந்து விட்டோம். ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக வரவங்களும் சரி, அதாவது வெளிமக்கள், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, வருடம் தோங்கினவுடனே என்ன நினைப்பாங்க? இந்த வருடம் நல்லபடியாக முடியணும். கடந்த வருடத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த வருஷத்தை என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன பண்ணணும்? செழிப்பு உண்டாகணும், ஒரு பெருக்கம் உண்டாகணும், ஒரு சிறந்த மாற்றம் உண்டாகணும். வாலிப பிள்ளைங்க ஏதாவது ஒரு நான் என்ன பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்னப்பாங்க, அந்த வருடத்தை தோங்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. யாரெல்லாம் அப்படி நினைப்பீங்க? கண்டிப்பாக அந்த உந்துதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், கடந்த வருடத்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நல்லது. ஆனால் அதை காட்டில் இந்த வருடத்தில் நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக நான் என்ன பண்ணுறேன், எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவர்கள் உண்டு. பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் அந்த வருடம் துவங்குச்சின்னு சொன்ன உடனே பயந்துட்டு ஆற்றுல வருவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் புரியும், கர்த்தருடைய ஒத்தாசை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், காரியத்தை சாதிக்க முடியும், செழிப்பாக இருக்க முடியும், பழுக முடியும், பெருக முடியும், எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதமாக இருக்கும்னு தெரியும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த வருடத்தில் முதலாவது என்ன பண்ணுவாங்க, நுழைவாங்க, ஆலயத்துக்குள்ள நுழைவாங்க. சரி, வருடத்துக்கு முதலாவது நுழைகிறாங்க, அந்த வருடம் ஃபுல்லாக அவங்க ஆசீர்வாதமாக இருந்துட முடியுமா? அப்படி இருந்தாங்கன்னா வந்தவங்க எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்கணுமே. அந்த ஒரு வருடம் மட்டும் வாரம் மட்டும் வந்துட்டு அடுத்த வாரத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் அப்படி வந்தால் என்ன பண்ணாது, ஆசீர்வாதம் அவங்களுக்கு அப்படி எண்ணுவது தவறு. நான் வந்துட்டேன்னா, அந்த முதல் வருஷத்தில் வந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன் நினைப்பது தவறு. அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனங்களை நம்புவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷத்தில் என்ன தீர்க்க தரிசனம், இதை அதில் என்ன சொல்கிறாங்களோ அதில் சொல்லிட்டாருன்னா, அதை ஆசீர்வாதமாக சொல்லிட்டாருன்னா அந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் என்ன பண்ணாது, சரியாக இருக்காது. நான் அவர்கிட்ட அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டேன், அவர் தீர்க்க தரிசனமாக உரைச்சிட்டாரு, நான் நல்லாயிடுவேன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆலயத்தை கூட வரமாட்டாங்க, தீர்க்க தரிசனங்களை குறியாக வைத்து இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கலாமே, அப்படி கிடையவே கிடையாது. வேறு சில மாட்களும் இப்படியாகவும் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னா, சில பேர் அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை மாத்திரம் எடுத்துப்பாங்க. அந்த வாக்குத்தத்தை இந்த வருடம் ஃபுல்லாக என்ன பண்ணலாம், ஓட்டிடலாம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. அப்படி இருக்க முடியாது. அது முற்றிலும் என்ன பண்ணுது, தவறு. பாருங்க, கர்த்தர் நல்லவர். நம்மை குறித்து அவருடைய எண்ணங்களும் நோக்கங்களும் எப்பவுமே எப்படியா இருக்கும், உயர்ந்ததாய், சிறந்ததாய், நல்லதா என்ன பண்ணும் இருக்கும். வாக்கு தத்தங்களை நிச்சயமாக நம் வாழ்க்கையில நிறைவேற்ற நல்லவரும் வல்லவருமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்ன பண்றார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆனாலும் இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்த நம்மோடு கூட இருந்தாலும் சில பேர் அந்த வாக்கு தத்தத்தை அனுபவிக்காமல் போறவங்களும் உண்டு. வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு, அதை என்ன பண்ண முடியல, அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கவே முடியல. இதுக்கு கர்த்தர் காரணம் என்று சொல்லவும் முடியாது. கர்த்தர் காரணம் என்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ என்ன காரியம்னா, ஏதோ ஒன்று செய்ய நம்ம தவறிட்டோம், ஏதோ ஒன்று செய்ய நம்ம என்ன பண்ணிட்டோம், தவறிட்டோம். இதுக்கு கர்த்தர் என்ன பண்ணது, காரணர் கிடையவே கிடையாது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொண்டு அவற்றை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதை சில காரியங்களை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏங்க இப்படிலாம் சொன்னீங்க, ஆலயத்துக்கு வந்தால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுலான்னு சொன்னால் முடியாதுங்க. சரி, தீர்க்க தரிசனமாக சொன்னாங்கன்னா அதையும் சரி வராதுன்னு சொல்கிறீங்க. அடுத்தது என்னது, ஏதாவது ஒரு வாக்கு தத்தத்தை வச்சுட்டு இது பண்ண சொன்னால் அது. அப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்னா ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதாவது படிப்போம். உபாகமம் 32:13-14. உபாகமம் 32:13-14.
14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேலும் அவரை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மணில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டு பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சத்தையும் சாப்பிட்டாய். சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டார். பாருங்க, இந்த வசனம் 2 வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் இஸ்ரவேல் மக்களை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை விவரிக்கும் அற்புதமான ஒரு வசனம் இது. அதாவது இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் எப்படிலாம் இருந்தாங்க, அடிமைகளாக என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அடிமைகளாக இருந்து அவங்கள அதிலேருந்து மீட்டெடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழி நடத்தி சொல்லும் மோசே தன்னுடைய வாழ்க்கை முடிவில் இந்த வசனத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, ஆபிரகாமின் வாரிசாகிய இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, எகிப்தில் அடிமைதனத்தில் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அவங்க விடுவிக்கப்படும் போது, அந்த அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்படும் போது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தான்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன் என்று என்ன பண்ணார், வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. இதை கேட்ட மக்கள் சரியா கீழ்ப்படியாதனால ஒரு தலைமுறையை என்ன பண்ணுச்சு, வனாந்தரத்தில் என்ன பண்ணுச்சு, மாண்டு போச்சு. அதாவது அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்று அனுபவிக்க முடியாமல் ஒரு தலைமுறை என்ன பண்ணுச்சு, இஸ்ரவேல் வனாந்தரத்தில் என்ன பண்ணுச்சு, மாண்டு போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். பெரியமானங்களே, அப்போ வாக்குத்தத்தம் பண்ணுற தேசத்தை வந்தடையாமல் வனாந்தரத்தில் மாண்டு போன அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, மாண்டு போனவுடனே அடுத்த தலைமுறைக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணார், வைக்கிறார். என்னென்ன வாக்குத்தத்தம்? இப்போ சொல்லப்பட்ட அனைத்து வசனங்களும். இதில் முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன வேண்டாம், பூமியில் உள்ள முதலாவது என்ன சொல்றாங்கன்னா, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உன்னை ஏறி வர பண்ணினார். வயலில் வெளியும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் உள்ள எண்ணெயும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார் என்றெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த வசனங்கள் எல்லாம் நடக்க போதுன்னு சொல்லுதான், நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுதா, நடந்து முடிந்தாகி விட்டது சொல்லுதா? பாஸ்ட் டென்ஸ், அதாவது முடிஞ்சிடுச்சு, கடந்த கால சொல்லப்பட்ட வசனங்கள் என்று எல்லாம் என்ன பண்ணிச்சு சொல்லிச்சு. அப்போ உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் எல்லாம் எப்படி சொல்லிட்டாரு, இதெல்லாம் முடிஞ்சது, ஏறி வர பண்ணினார், உண்ணும்படி செய்தார், அடுத்தது லாஸ்டா என்ன பண்ணாரு, புசிக்க கொடுத்தார். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், எல்லாமே முடிந்தாகி விட்டது என்றவன். ஆனா உண்மை என்ன கேட்டால், அவர் இன்னும் என்ன பண்ணல, பாலம் தேன் ஓடுகிற தேசத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணல, நுழையவும் இல்லை. இந்த அவர் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ண அனுபவிக்க இல்லை. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுமலாம், ஏங்க இந்த கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணுச்சு, முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க என்ன பண்ணலீங்க, அந்த பாலம் தேன் ஒரு தேசத்தில் உள்ள என்ன பண்ணலை, ஒரு தலைமுறை மாண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. வச்சாலும் அதுக்குள்ளே அவங்க நுழையவும் இல்லை. அதை அந்த கர்த்தர் சொன்ன அந்த பாலம் தேனுகோட அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் இவங்களாம் என்ன பண்ணலை, அனுபவிக்கலை. நல்லா கவனிங்க. அப்போ ஏங்க இப்படி மட்டும் சொல்லி இருக்கிறது, அனுபவிக்கலைன்றீங்க, ஆனால் பாஸ்ட் டென்ஸில் என்ன பண்ணுறதுக்கு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேறி முடிந்ததாக காண்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் உனக்கும் பர்டிகுலராக உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாருனா அது எப்படி கொடுப்பாருனா, உங்ககிட்ட அது நடந்து முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். உங்ககிட்ட ஒரு வாக்கு இன்னும் இந்த வருடத்தில் உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன், இந்த வருடத்தில் உனக்கு நல்ல கணவரை ஏற்படுத்தேன், அல்லது நல்ல ஒரு மணமகனை ஏற்படுத்தேன், நல்ல ஒரு வேலையை தருவேன், இந்த வருடத்தில் உனக்கு உயர்வை கட்டளிடுவேன் அப்படின்னு உனக்கு ஸ்பெஷலாக உனக்கு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படியாக பார்க்குறாருனா, அந்த வாக்குத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னா உங்ககிட்ட அது என்ன பண்ணிடுச்சு, நிறைவேறி முடிந்தது. எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், நிறைவேறி முடிஞ்சிட்டேன். அவைகள் நிறைவேறது அவ்வளோ நிச்சயமா. அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாராம்,
கடந்த காலத்தில் பேசினது போல் அதை என்ன பண்ணுறாரோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணா சொல்கிறார், நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன்னா நீ அப்படியா மாறிட்ட என்பதை நினச்சி தான் நான் என்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. ஆகவே தான் தேவனை பொறுத்தவரையிலும் அது முடிந்தாகி விட்டது, பாஸ்ட் டென்ஸ், ஃபினிஷ்ட். எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, அந்த வேலை முடிஞ்சிச்சு. எல்லாமே உனக்கு நான் என்ன பண்ணேன், செஞ்சியும் முடிச்சிட்டேன். அந்த அந்த நம்முடைய வாழ்க்கையில் அவை நிறைவேறுகுதா என்பதை நம்ம பொறுத்து தான் இருக்குது. கர்த்தருடைய வேலையை பொறுத்த வரையிலும் அவர் எப்படியாக நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, நிறைவேறி முடிஞ்சிச்சு, அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம கிட்ட வரும்போது அது நிறைவேறுதா இல்லையா நம்ம பொறுத்தாங்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் சிலது இருக்குது. அப்போ நிறைவேறலைன்னா நம்ம எதையும் ஒன்று செய்ய நம்ம என்ன பண்ண விட்டோம், தவற விட்டோம். அதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அவை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது, இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி, நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், ருசி பார்க்க வேண்டும். அப்போது முதலாவது வசனம் சொல்லுது, அதனால் அது பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணி. உயர்ந்த ஸ்தானம், முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் உயர்வு, உயர்ந்த ஸ்தானம். ஆகவே தான் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணோம், பாடலை பாடினோம். என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பவ நீரல்லவா, கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவ நீர் அல்லவா. அப்போ முதலாவது ஆசீர்வாதம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 வாக்கியங்களில் பார்க்கும்போது 4 விதமான ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் உயர்வு. பாருங்க, பூமியில் உன்னை உயர்ந்த ஸ்தானங்கள் உன்னை ஏறி வர பண்ணினார் என்பது அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட உயர்வை என்ன பண்ணுது, குறிக்கிறது. அடிமைகளாக இருந்த அவர்களுக்கு உயர்வை அவர்களுக்கு திட்டமிட்டு என்ன பண்ண வைத்தார். இஸ்ரவேல் மக்கள் எங்கே பண்ணாங்க, எகிப்து நாட்டில் அடிமையில இருந்தாங்க. அந்த அடிமையிலிருந்து, அந்த தாழ்விலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார், அவர்களுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இந்த இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை நான் என்ன பண்ணார், அவளுக்கு கொடுத்தார். உபாகமத்தில் 28:14 இப்படியாக நாம் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். நீ கீழாகாமல் மேலாவா. என்னது, நீ கீழாகாமல் மேலாவா. இது பாருங்க, இந்த வாக்குத்தத்தெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தேவனை உடைய திட்டம். என் மக்கள் யாருமே எப்படியா இருக்கக்கூடாது, கீழ்நிலையில் இருக்கவே கூடாது. அவங்க எப்படியா இருக்கணும், மேலாகணும், உயர்ந்திருக்கணும் அப்படின்னு. ஆனால் சில மக்கள், அதாவது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்றால் அவரை பொறுத்தவரையில் எப்படி ஆயிடுச்சு, நிறைவேறி முடிந்ததாகிட்டு. அப்போ நம்ம சைடு வரும்போது ஏன் நிறைவேறலாம், அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. இப்படி ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது சில மக்கள் நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் வனாந்தரம் தான் வாழ்க்கை, இதுதான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தேவனை குறித்த ஒரு நல்ல யோசனை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே என்ன பண்ணுறாங்க, செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதாவது பாலம் தேனுங்கிற விடுகிற தேசத்தை என்ற வாக்கு பண்ணினாரு. ஆனால் இந்த பூமியில் உள்ள நாள் வரையில் நான் வாழ்கிற வரைக்கும் நான் இப்படி தான் கஷ்டப்படணும். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும். எப்போ நிறைவேறும், நான் மரித்து மோட்சத்துக்கு போகும்போது தான் அந்த பாலம் தேன் ஓடுகிற தேசத்தை நான் என்ன பண்ணுவேன், அனுபவிக்கணும் என்று சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி என்ன பண்ணல, விடவே இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்களை என்னைக்கு நான் வந்து இந்த எகிப்தின் அடிமை தினத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்தேனோ அன்னைக்கே அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் அந்த வாக்குத்தத்தத்தை அவங்களுக்காக வைத்துட்டேன். அவங்கள மீட்டு வெளியே எடுக்கும் போது வனாந்தரத்தை அவங்கள வைக்கல, எந்த தேசத்தையும் வச்சுட்டேன், பாலும் தேனு ஓடுகிற தேசத்தை அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், வைக்கிட்டேன். அப்போது அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா கர்த்தர் காரணர் அல்ல. யார், அவங்களுடைய அவிசுவாசமே, பாருங்க. ஒரு சில நாட்களில் குறுகிய காலத்தில் அந்த வனாந்தரத்தை கடக்க வேண்டியவங்க எத்தனை வருடமாய் கடந்தார்களாம், 40 வருடங்களாக என்ன பண்ணாங்க, கடந்தாங்க. அதுக்கு ஒரு தலைமுறை என்ன பண்ணுச்சு, மாண்டு போய் அடுத்த தலைமுறை என்ன பண்ணாங்க, நிற்கிறாங்க. இதுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. யார் காரணம், அவங்களுடைய அவிசுவாசம். கர்த்தர் மீதான வாக்குத்தத்தம் மேல நம்பிக்கை இல்லாத அப்படியா என்ன பண்ணாங்க, தேடிக்கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஸோ இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன் என்று தேவன் சொன்ன பிறகும் கொடுக்கப்பட்டதை அவர்களால் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. அதாவது தேவன் அவளுடைய
அவிசுவாசத்தினால தேவன் கொடுக்க வல்லவராக இருந்தாலும் அவங்க இடத்துல வருவதற்கு இவங்களுடைய விசுவாசம் தேவைப்படுது. இவங்க விசுவாசிக்காதனால, அவிசுவாசம் இருக்கிறபடினால அந்த ஆசீர்வாதம் இவங்க கூட என்ன பண்ணுச்சு, கடந்து வர முடியவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ தாழ்வான இடத்துல இருக்கிற, எகிப்தின் அடிமை தனத்தில் இருக்கிற, நான் உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்க என்னுடைய நோக்கம் மட்டுமில்ல, என்னுடைய திட்டமா என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. அடிமைத்தனத்துல நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமை நிறைய காரியங்கள் அவங்களுக்கு நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் எப்படியா அவளை கொண்டு வரணும் விரும்பினார்னா உயர்ந்த ஸ்தானங்களில் அவர்களை கொண்டு வர விரும்புகிறார். இதை நாம் எப்பொழுது என்ன பண்ண வேண்டும், நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆசீர்வாதம் என்னது, உயர்வு. உயர்ந்த ஸ்தானங்கள் உன்னை ஏறி வர பண்ண. அவருடைய எண்ணமே என்னது, நாம் உயர்வை கண்டவிட வேண்டும். அவரை பொறுத்தவரையில அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி முடிந்து விட்டது. அப்போ நம்மிடத்துல அந்த வாக்கு தத்தம் வருது அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. விளங்குதுங்களா? அப்ப என்ன பண்ண வேண்டும், அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ண வேண்டும், உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளும் போது அந்த உயர்வு நம்மிடத்தில் வந்தடைகிறதாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது ஆசீர்வாதம் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் படிங்க. வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். புசிக்க, அதாவது வயலில் விளையும் பலனை அவனை அனுபவிக்க புசிக்க கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானங்களே பாருங்க, கையின் பிரயாசம், கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் வேணும். நாம் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 1 to 14 வரை ஆசீர்வாதம், 14க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். 14 28 வரலாம் கிட்டத்தட்ட சாபங்கள் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதங்கள் இருக்கும். நான் இப்பொழுது ஆசீர்வாதத்தை படிக்கிறேன், அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். படிங்க. நீ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் கவனிங்க செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கவனிங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆப்போசிட் என்னது, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லுது. 1 to 14, 14க்கு மேல பாத்தீங்கன்னா ஆப்போசிட். நம்ம அதை சொல்ல வேணாம், அப்படியே இருக்குது. எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடரும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஆப்போசிட்டா நடக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் தான் படிக்கிறாங்க. படிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். லாஸ்ட் ஆசீர்வாதம் சொல்வது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கைட்டி செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய் என்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, 3, 4, 5, 8, 12 இப்படியான ஆசீர்வாதங்கள் நம்ம சொல்லுவோம். பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு சில மக்களுக்கு மாத்திரம் இல்லை, உடன்படிக்கைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உடன்படிக்கை மக்கள் எல்லாருக்குமே என்ன பண்றாரு, இந்த வாக்கை அவர் என்ன பண்றாரு, பண்ணிக்கிறார். ரெண்டாவது, அவர் அதை அவர்களுக்கு கொடுக்க விரும்பினது மட்டுமல்ல, அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி, நமக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நோக்கமா இருக்கிறாராம். சில பேர் ஒரு காரியத்தை செய்யணும்னா இதை கொடுத்துட்டா போச்சுங்க அவ்வளோதான் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் போய் கேட்டிங்கன்னா என்னங்க அப்படின்னா, ஐயோ அந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறவர்களும் மைனூட்டாக அதிலே இருப்பாங்க, அதை முடிகிறவரெல்லாம் தூங்க மாட்டாங்க. அதுபோல தேவன் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்,
உறுதியாக என்ன பண்ண நோக்கம். அது போல கர்த்தர் என்ன பண்றாராம், அந்த ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வந்தடையணும்னு சொல்லி நம்ம பெற்று அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரோ அதுலேயே என்ன பண்றாராம், நோக்கமா இருக்கிறாராம். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் என்ன பண்றோம், வணங்கி கொண்டிருக்கோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னா இன்று உன் தேவனாகிய கர்த்தர் விதிக்கிற கற்பனைகளுக்கெல்லாம் செவி கொடுப்பாயானால் அப்படின்னு சொல்லுது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணும், பலிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அதை எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் உனக்கு முன்பாக வாக்குத்தத்தத்தின் வடிவில் என்ன பண்றேன் வைத்திருக்கிறேன், அதை நீ என்ன பண்ணும் பெற்று அனுபவித்துக்கொள் என்று சொல்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம். வழக்கத்துக்கு மாற கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடி எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமா, பாருங்க, கண்மலையில் உள்ள தேன், கற்பாறையில் வடியும் எண்ணெய். பாருங்க, வழக்கத்துக்கு மாறாத ஆசீர்வாதம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அன்காமன் பிளெஸிங்ஸ். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க, அன்காமன் பிளெஸிங்ஸ் படி சொல்லுவாங்க. கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் வடியும் எண்ணெயும் அவர்களுக்கு உண்ணும்படி செய்தார். நம்மள அவ்வளவா நேசிக்கிறார் பிரியமானவர்களே. கற்பாறையில எதனா போட்டா வளருமா? வளராது. ஆனா கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் சொல்றாரு, கண்மலையில, அதாவது வளரவே முடியாத கண்மலையான இடத்துல கூட சிறந்த, நான் சொல்ற வார்த்தை கவனிங்க, சிறந்த மணமிக்க மலர்களை மணக்க செய்து அதுல அதன் விளைவாய் கிடைக்கிற தேனை நம்மளை உண்ணும்படியா செய்கிறாராம். இது இந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற. கண்மலையில போய் எங்கன்னா கிடைக்குமா? கண்மலையில போய் எங்கன்னா என்ன பண்ணுமா, தேன் கிடைக்கும். ஆனா கர்த்தரை நம்பும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு வரும். கண்மலையில இருந்து உனக்கு என்ன பண்ணும், தேன் வரும். எப்படியா இருக்கும், அது சிறந்ததா இருக்கும், மனமிக்கதா இருக்கும். அதுல கிடைக்கிற என்ன பண்ணுது, ஆசீர்வாதத்தை நீ பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதை, வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் நோக்கமா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றார், நோக்கமா இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் கற்பாறையில் வடியும் எண்ணெய். கற்பாறையில போய் எதனா வளருமா? கற்பாறையில போய் எதனா என்ன பண்ணுமா, வளருமா? ஒண்ணு வேற. ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தரை நம்பும் போது கற்பாறையில் வடியும் எண்ணெய், அந்த எண்ணெய் எப்படியா, ஒலிவமர எண்ணெய் போல், ஒலிவமர எண்ணெயை என்ன பண்ணுது, குறிக்கிறதா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. இதை பாருங்க, தோல்வி, பற்றாக்குறை, இல்லாமை, தரித்திரம், நோய்கள் போன்ற எல்லாவற்றையும் குறித்து தேவன் என்ன பண்ணல, சித்தம் அல்ல. அவர் நம்ம எப்படி ஆவிக்க விரும்புகிறாராம், வெற்றி வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, ஏராளமாய் தாராளமாய் செழிப்பாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்று தான் அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார் பிரியமால். ஆகவே வழக்கத்துக்கு மாறான விதத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் உண்டு பண்ண வேண்டும். அதை வாஞ்சித்து நாம் என்ன பண்ண வேணும், கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்றாரு, கண்மலையிலும் கற்பாறையிலும் ஆசீர்வாதம், அதுல இருந்து கூட ஆசீர்வாதம் வராது. ஆனா நீ கர்த்தரை நம்பும் போது அதுல இருந்து கூட உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்மளை இவ்வளவா அதிகமாக நேசிக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. நான் ஒரு காரியத்தை இந்நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டத்தில் இந்த வசனத்தை, அதாவது கண்மலையில் உள்ள தனியும் கற்பாறையில் உள்ள எண்ணெய் உனக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நான் பார்த்தேன். அப்போது ஒரு சகோதரி உண்டு, அந்த சகோதரி படிக்க தெரியாதவர்கள். ஆனால் என்ன வசனம் போதகர் சொல்கிறான்னு அந்த வசனத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வீட்டில் போய் என்ன பண்ணுவோம், கரெக்டாக அறிக்கை செய்வாங்க. படிக்க தெரியாது, ஆனால் வசனத்தை நல்லா என்ன பண்ணுவாங்க, மூளையில் ஏற்றிக்கொள்வாங்க. அப்போது இந்த வசனத்தை இந்த வாரம் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் வந்து சாட்சி நேரம் கொடுப்போம். அந்த சாட்சி நேரத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த சகோதரி வசனத்தை சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நான் பிரசங்கத்தை கேட்டேன், கண்மலையில் தேனியும் கற்பாறையில் உள்ள என்னையும் எனக்கு தருவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி நான் உரிமைப்பாறேன். எதுக்காக பண்ணாங்களாம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காசு கொடுத்தாங்களாம், அந்த காசு வர வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு வரவே இல்லை. அப்போது ஆண்டவரே எனக்கு இந்த காசை நான் செலுத்தியாக வேண்டுமே, இவங்ககிட்ட இருந்து வாங்கின இந்த காசை நான் இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கும்போது உடனே இந்த வசனத்தை அறிக்கை செய்தார்களாம். ஆண்டவரே, கண்மலையிலேருந்து தேனையே கொடுத்தீங்களே, கற்பாறையிலேருந்து எண்ணெயே கொடுத்தீங்களே, இது எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர்கிட்ட
அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாதவங்க என்னைக்கு இந்த வசனத்தை அவங்க அறிக்கை செய்தாங்களோ அவரே தானாக வந்து என்ன பண்ணாராம், அந்த பணத்தை கொடுத்து விட்டாராம். இவங்களுக்கு உடனே ஆச்சரியம். யார் யாருக்கிட்டலாம் ஏமாந்தாங்களோ அந்த மக்கள்கிட்ட ஐயோ அப்புறம் அவனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு. இதை அவர் கொடுக்கலங்க, நான் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசத்தை பயங்கரமாக சொன்னேன். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், மாபெரும் விடுதலையை உண்டாக்கி அந்த இன்னொருத்தர் கொடுக்க முடியாது அந்த காசு என்ன பண்ணார் எனக்கு உதவி செய்ய. ஆகவே பிரியமானவர்களே, வசனம் வேலை செய்யும், வசனம் கிரியை செய்யும். ஆகவே வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே மூன்றாவது ஆசீர்வாதம், வழக்கத்துக்கு மாறாத ஆசீர்வாதம் நம்முடையதாக மாறும். வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம் கண்டிப்பாக என்ன பண்ணும், உண்டாகும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நோக்கமாக இருக்கிறாராம். என் பிள்ளைங்க கிட்ட போய் சேர்ந்தே ஆகணும்ப்பா. கண்மலை வேலை தேன்னு போகணும். கற்பார மறையில் என்ன பண்ணோம், என் பிள்ளைகிட்ட போக சொன்னோம். கொடுக்க விருப்பம் மாத்திரமல்ல, அதில் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணால் நிற்கிறான், என் பிள்ளைங்களை போய் சேர்ந்தோம். ஆனால் நம்ம கிட்ட வரத்துக்கு நம்ம சில காரியங்களை என்ன பண்ண வேண்டும், செஞ்சாதான். அதுக்கு வரலனாலும் கர்த்தர் காரணர் அல்ல. அப்படி வரலன்னா நம்ம ஏதோ ஒன்று செய்ய தவறிவிட்டோம், இல்லை அவ்விசுவாசிச்சுட்டு இருப்போம், ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்திருப்போம். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக. நான்காவது ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கும். படிங்க. பசுவின் வெண்ணையையும், பசும்புல் வெண்ணையும், ஆட்டின் பாலையும், பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும், கொழுமையான கோதுமையும், ரத்தம் போன்ற சுரமான திராட்சை ரத்தத்தையும் சாப்பிட்டாய். பாருங்க, நான்காவது ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கட்டினா அந்த இங்கிலீஷில் சொல்லி வெரி பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங், தி வெரி பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். அதாவது பார்த்தீங்கன்னா தேவன் வெண்ணையையும் பாலையும் ஆட்டு இறைச்சையும் அவளுக்கு கொடுக்க விரும்பிய தேவன் பாசான் என்ற இடத்துல மேய ஆடுகளை கொண்டு அப்படி என்ன பண்ணாராம், செய்தாராம். இதில் ஸ்பெஷலாக இந்த பாசான் என்ற இடத்துல மேயிற ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக காஸ்ட்லியான ஆடாம், ரொம்ப சிறந்ததான ஆடாம். அப்போ சொல்ல இந்த ஆட்டு இறைச்சை நமக்கு என்ன பண்ணுறாராம், நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ண பாருங்களேன். கர்த்தர் நம்ம அதாவது தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிலும் சிறந்ததாய் இருக்கணும். சரி, என் பிள்ளை ஒன்று கேட்டாலும் எப்பவுமே எது கொடுக்கணும், பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், பாலை கொடுக்கணும், வெண்ணெயை கொடுக்கணும், அந்த ஆட்டு வச்சு எப்படி இருக்கணுமா, பாசான் என்ற மேல் அந்த ஆடு வந்து எப்பவுமே என்ன பண்ணுமா, சிறந்ததாக இருக்குமா, அதை நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கர்த்தர் விரும்புகிறாங்க. அடுத்தது கொழுமையான கோதுமை. கொழுமையான கோதுமை என்று சொல்லப்பட்டிருக்கும் போது கோதுமையில் மிக சிறந்தது தரமான கோதுமையை என்ன பண்ண வேண்டும், நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தை, ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தை, தரமான கோதுமையை கொடுத்து நாம் என்ன பண்ண வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறாராம், அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் பாருங்க, அவர் எப்பேர் ஒரு நல்ல தேவனை நாம் என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். ஏன் அப்படி செய்யணும், அவர் எப்பவுமே சிறந்தவராக இருக்கிறபடினால நமக்கு கொடுக்குறது எல்லாமே எப்படியா இருக்குதான், சிறந்ததாக இருக்குது, பெஸ்ட்டாக என்ன பண்ணுது இருக்கிறது என்று பார்க்குறோம் பெரியவங்க. ஆகவே தான் இதை சொல்கிறோம், இந்த வெரி பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, முதலாம் மனிதனாகிய ஆதாமுக்கு வந்து என்ன பண்ணார், ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணார், உண்டாக்கி கொடுத்தாரு. வெறும் ஏதேன் தோட்டத்தை மட்டும் உண்டாக்கிட்டாரா, இல்லை, அவங்க என்ன பண்ணார், அவங்க அனுபவிக்கிறது சகல விதமான கனி விருட்சங்களையும், புசிப்புக்கு நலமும் பார்வைக்கு அழகுமான கனிகளை என்ன பண்ணார், நதிகளையும் பூமி கடியில் சொக்க தங்கத்தையும் அவர் என்ன பண்ணார், கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பிரியமான. அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆதாமை அவளுக்கு கொடுத்தோம், அதை இன்றும் அவர் ஜீவிக்கிறார், இன்றும் அவர் கூட மாறாதவராக இருக்கிறார். அவளுக்கு கொடுக்கறதில்லை, அந்த வாக்குத்தத்தம் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இப்பேற்பட்ட 4 விதமான ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க உனக்கு நான் என்ன பண்றேன், விரும்புகிறேன். விரும்புறது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் வந்தடைய வேண்டும் என்றது என்னுடைய நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் உயர்வு. சொல்லுங்க, ஒரு 4 பாட்டில் 4 வித ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் உயர்வு. ரெண்டாவது ஆசீர்வாதம் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் வழக்கத்துக்கு மாறாத ஆசீர்வாதம். நாலாவது ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் மிக சிறந்த. ஓகே, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க, தலைப்பினாது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணனா, ருசி பார்க்க வேண்டும். சரி, இந்த 4 விதமான ஆசீர்வாதம், எங்க ஆசீர்வாதத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா அதில் சந்தோஷம் அடைக்கிடுமா, இல்லை கர்த்தரும் சந்தோஷப்பட்டுருவாரா? என் பிள்ளைக்கு இப்பேற்பட்ட
பிளஸிங்கை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவார். ஆனால் அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்திலிருந்து யார் கரத்துக்கு வர வேண்டும்? நம்முடைய கரத்திற்கு வர வேண்டும். அதில் அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார், நோக்கமாக இருக்கிறார். சரி.